வணக்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கிய கல்வெட்டு என்னென்னா, தஞ்சை மாவட்டம் திருவலஞ்சுழி. இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே காணொலிலாம் போட்டிருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை பிள்ளையார் கோவில், இப்போ அது வந்து கபர்த்தீஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க. அங்கே மாமன்னர் ராஜராஜன் அவருடைய முதன்மை மனைவி உலகமாதேவி மற்றும் மூத்த மகள் அவங்க வந்து விமலாதித்தனோட மனைவின்னு கூட சொல்லுவாங்க, குந்தவை. இவங்க வந்து ராஜராஜனுக்கு பிறந்த குந்தவை. அக்கா குந்தவை வேற ஒருத்தவங்க. அடுத்து 2வது மகள் மாதேவியடிகள். இவங்கெல்லாம் அந்த கோவில் பைரவருக்கு ஆபரணங்கள் கொடுத்த கல்வெட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு கல்வெட்டு, வாங்க பார்க்கலாம். இக்கல்வெட்டானது இந்த கோவிலுக்கு வெளியே தனியாக பைரவருக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் கோவில் உள்ளே போகும்போதே அதை கவனிக்கலாம். ஆனால் கொஞ்சம் காடு இதெல்லாம் மறைச்சிருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கோவில் போகிறீங்களே, அதுக்கு இடதுபுறத்தில் அந்த கோவில் இருக்குது. இதை அமைத்தவர் யாருன்னா உலகமாதேவி தான். இந்த கோவிலோட, அதாவது அந்த பைரவர் கோவில்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய வடக்கு சுவரில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது. மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 25ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 6 பாக காணொலியாக வந்து வலையொலி யூடியூப்லேயே நான் என்னோடய சேனல்லே பதிவிட்டிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் தான் இப்போ ரொம்ப காலமாகவே வந்து இந்த திதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பழங்காலமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்கங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த பைரவர் சிலையை அமைத்தது உலகமாதேவிங்கிறது இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வருவோம். இதான் அந்த கல்வெட்டு. மெய்கீர்த்தி. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள்ள காந்தலூர்ச்சாலை களம் மறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நூலம்பப்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கடிங்கமும் முரட்டொலி சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டப்பாடி 7 இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12,000மும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழிர்வளர் ஊழியூர் எல்லா யாண்டும் தொழுதகை விளங்கும் யாண்டே செலியரை தேசுகோர் கோ ராசகேசரி வன்மரான ஸ்ரீ ராசராச தேவருக்கு யாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ராஜராஜ சோழன் மறைவதற்கு ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கல்வெட்டு. சரி, இப்போ விளக்கத்தை பார்ப்போம். நிறைய தடவை இந்த நான் விளக்கத்தை சொல்லியிருப்பேன், சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். லக்குமி தேவினா திருமகள் லக்ஷ்மி தேவி, அவங்கள தன்னுள் வைப்பது போல நிலமகள்னா பூமி தேவி, அவங்களையும் தனக்கு உரிமையாக்கி காந்தலூர் சாலையை களங்கள்னா படகுகள் வைத்து அழித்து வேங்கை நாடு தடிகைப்பாடி இதெல்லாம் நான் என்னென்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதனால் நேரத்தை விரைய பண்ண விரும்பல. தடிகைப்பாடி, நுளம்பப்பாடி, கங்கப்பாடி, குடமலை நாடு, கொல்லம், கலிங்கம், முரட்டுத்தனமான சிங்கள ஈழ மண்டலம், அப்புறம் ரெட்டப்பாடி 7 இலக்கம், இது பல தடவை சொல்லியிருக்கேன். அப்புறம் முன்னீர் பழந்தீவு 12,000, இது மாலத்தீவுகளை குறிக்குது. இந்த நாடுகள்லாம் வெற்றி பெற்று திறன்மிக்க வெற்றிகளை அடையக்கூடிய படைகளை கொண்ட மாமன்னர் செலியர்களான பாண்டியர்களை ஒளிக்குன்ற செய்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும். மெய்கீர்த்தி முடிஞ்சிச்சு, இப்போ கல்வெட்டுக்கு வரும். இந்த ரவுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 25ன்னு அர்த்தம். தமிழ் என்னது? 25வது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மகாதேவியார் தந்தி சக்தி விடங்கியரான ஸ்ரீ உலோகமாதேவியார் உயக்கொண்டார் வளநாட்டு பாம்பூர் நாட்டு திருக்குடமுக்கில்பால் திருவலஞ்சுழி நாம் எடுப்பித்த திருக்கற்றளி பிள்ளையார் சேத்திரபால தேவருக்கு அத்தேவர் பண்டாரத்து இருக்கும் பொன்னும் துடர் ஒன்றினால் பொன்னும் காசும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பகுதி வரும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார் விமலாதித்த தேவர் மகாதேவியார் ஸ்ரீ குந்தவை நங்கையார் அத்தேவருக்கு கொடுத்த பொன்னும் பொன்னின் ஆபரணங்களும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நடுவில் பெண் பிள்ளை நங்கையார் மாதேவடிகளார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆடி அருள ஜிந்திரவாசவம் பெற்ற பொன் நெல் செய்து வரக்காட்டின ஆபரணங்களும் கல்லில் வெட்டுவிக்க வென்று அருளி செய்ய உடன்கூட்டத்து கர்மி கோவலூருடையான் காடன் நூற்றம்மனும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்க கல்வெட்டு பகுதியாக பார்ப்போம். இதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. முதல் மகள் பேர் வந்து குந்தவை நங்கையார். நடுவில் பெண் பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா அவருக்கு 2வதாக ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்காங்க. அவங்க பேர் மாதேவடிகளார். இந்த கல்வெட்டில் தான் மாதேவடிகளாருங்கிற பேரே காண முடியுது. இப்போ ராஜராஜ சோழனுக்கு 2 மகள்கள் இருந்திருக்காங்கங்கிறது தெரியும். இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 25ஆம் ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1009ல் மாமன்னர் ராஜராஜ சோழனின் மனைவி, அதாவது மகாதேவியார்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா தந்தி சக்தி விடங்கி என்னும் பட்டம் கொண்ட உலகமாதேவியார். இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழனோட முதல் மனைவின்னு கூட அவங்கள சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டு. சரி, இந்த கோவிலோட பழைய பேர் என்னன்னு பாருங்கள். உயக்கொண்டான் வளநாடு, அது இந்த தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டத்தை சுற்றி இருக்க பகுதி தான் அப்படி சொல்லுவாங்க. பாம்பூர் நாட்டு, அது வந்து இப்போ இருக்க நாகேஸ்வரன் கோயில் இருக்குல்ல, கும்பகோணம், அது
திருக்குடமுக்கின் பாலில்ல, அதுதான் கும்பகோணம், அந்த திருவலஞ்சுழி கோவிலில் அப்படி சொல்லி மாமன்னர் ராஜராஜனும் அவரது மனைவி உலோகமாதேவியரும் எடுப்பித்தன கட்டியன்னு அர்த்தம். கட்டிய கற்கோவிலான பிள்ளையார் கோவிலில், இந்த கோவில் பேரே வெள்ளை பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற சேத்திரபால தேவருக்கு கோவில் பண்டாரத்திலிருந்து தங்கம் எடுத்து ஒரு சங்கிலி ஒன்றை உலகமாதேவியாக செய்கிறாங்க. சரிங்களா, அதான் துடர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாமன்னர் ராஜராஜனுடைய மகள், அவங்களும் மகள் இன்னொன்று விமலாதித்தனோட மனைவின்னு சொல்லப்படக்கூடிய குந்தவை தேவியார். இவர் வந்து ராஜராஜ சோழனோட முதல் மகள். ராஜேந்திர சோழன் எப்படி பையனோ அதேமாதிரி இவங்க மகள். இந்த பைரவருக்கு பொன்னும் பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்களையும் கொடுத்த, பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம். அடுத்து மாமன்னர் ராஜராஜனின் இரண்டாவது பெண் பிள்ளையான, அதுதான் நடுவில் பெண் பிள்ளை நங்கையார்னு சொல்கிறாங்க, மாதேவடிகளார் மற்றும் மாமன்னர் ராஜராஜனும் பொன் மற்றும் ஆபரணங்களை கொடுத்துள்ளார். யாருக்கு? இந்த பைரவருக்கு. காரணம் என்னென்னா, பொதுவாகவே பைரவர் வந்து அந்த காலத்தில் வந்து வழிபடக்கூடிய ஒரு போர்க்கடவுள், இன்னொன்று குலதெய்வம் மாதிரி வழிபட்டாங்க. அதனால் இவை அனைத்தையும் கல்லில் வெட்டுவிக்குமாறு, இப்போ சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் கல்வெட்டில் வெட்டணும், கல்வெட்டில் எழுதணும்னு சொல்லி மாமன்னர் உத்தரவிடுறார். அதாவது ராஜராஜ சோழன் உத்தரவிடுறார். அதை யார் நிறைவேற்றாங்கன்னா, உடன்கூட்டத்து அதிகாரி, அதாவது அரசனுக்கே ஆலோசனை கூறுறவங்க. அவர் பேர் என்னன்னா கோவலூருடையான் காடன் நூற்றன்மனும். கோவலூர்னு ஒரு ஊரே இருக்குது. சரி, இப்போ கல்வெட்டுக்கு வரும். கண்காணி கரணத்தான் நல்லுளான் எரன் ராயசிங்கனும் இருவரது கல்மேல் வெட்டு வித்தது பிள்ளையார் சேத்திரபால தேவர் பண்டாரத்து நல்லூர் பூமி விற்ற தென்றிருக்கும் கிளி ஒன்றினால் குடிங்கை கல்லால் பொன் நிறை 106 களஞ்சே முக்காலே அரைக்காலும் துடர் ஒன்றினால் பொன் 30 களஞ்சே முக்காலும் அட்டி தொழுத பொற்பூக்களுட்பட பொற்பூக்களால் பொன் 2 களஞ்சே முக்காலே 5 மாவும் காசு 100க்கு மாறி முதலான பொன் 69 களஞ்சரையே 5 மாவும் விமலாதித்த தேவர் மகாதேவியார் ஸ்ரீ குந்தவை நங்கையார் கொடுத்த பொன் 10 களஞ்சை மஞ்சாடியும் 2 மாவும் ஆக குடிங்கை கல்லால் பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விளக்கத்துக்கு வரும். இப்போ அந்த முதல்ல உடன்கூட்டத்து அதிகாரி சொன்னோம். இப்போ அடுத்து கோவில் கண்காணி, அதாவது கண்காணிக்கிற ஒருத்தர் பேர் என்னன்னா கரணத்தான் நல்லுளான் எரன் ராயசிங்கன். இந்த இருவரும் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் அந்த சேத்திரபால தேவர் கோவில் கல்வெட்டிலே எழுதி வச்சுட்டு போகிறாங்க. இக்கோவில் சேத்திரபால தேவர் கோவிலில் உள்ள பண்டாரத்துக்கு சொந்தமான, இந்த கோவில் பண்டாரம்னா வந்து கருவூலம் இருக்குல்ல, அந்த கருவூலத்துக்கு சொந்தமாக நல்லூர், இந்த ஊருக்கு பக்கத்தில் நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுவும் ஃபேமஸான சிவன் கோவில். ஏற்கனவே அந்த காணொலி நான் போட்டிருப்பேன். அந்த ஊரோட நிலத்தை விற்று ஒரு பொற்கிளி செய்கிறாங்க. இப்போ இந்த பொற்கிளிலாம் செய்கிற பழக்கம் உண்டு. பொற்குழி ஒன்றை செய்து குடிங்கை அப்படின்னு ஒரு கல் இருக்குது, அதை தான் தங்கத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அளக்கிறது தான் வெட்டுறதுக்கு, இதுக்கெலாம். அப்போ குடிங்கை என்னும் கல்லால் தங்கத்தை அளந்து செய்யப்பட்ட துடர், அந்த சங்கிலியோட ஒன்றின் எடை 106 களஞ்சு, அதாவது 576.45 கிராம்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ அடுத்தது இதான் அந்த கோவில். பைரவரின் பாதத்தில் பொன்னால் செய்யப்பட்ட பொற்பூக்களின் எடை. பைரவர் இருக்கார்ல, அவரோட பாதத்தில் பொற்பூக்கள் வைக்கிறாங்க, அதாவது பொன்னால் தங்கத்தாலே செய்கிற பூக்கள். அதனோட எடை வந்து 32 களஞ்சு, அதாவது 176.85 கிராம். அந்த பொற்பூக்களின் எடையுள் குறிப்பிட்ட 2.25 களஞ்சு, அதுலேருந்து ஒரு பகுதி எடுக்கிறாங்க, 2.25 களஞ்சு, அது 14.85 கிராம். அதை 8ல் 5 பங்காக பிரிக்கிறாங்க. இப்போ வந்த 2.25 களஞ்சை 8ல் 5 பங்காக பிரிக்கிறாங்க. பிரித்து அதை 100 காசுக்கு மாற்றி, எப்படி 100 காசுக்கு மாற்றி அதிலேருந்து கிடைச்ச தங்கம் வந்து எவ்வளோன்னா 69 களஞ்சு, அதுதான் 375.3 கிராம். அப்புறம் 5 மா, அதை 8ல் 5 பங்காக பிரிக்கிறாங்க. எல்லாம் பிரித்து அது மொத்தமாக ஒரு நிறைய ஆபரணங்களை செஞ்சு யார் அந்த பைரவருக்கு கொடுக்குறாங்க? உலோகமாதேவியார் கொடுக்குறாங்க, அதாவது ராஜராஜனோட மனைவி கொடுக்குறாங்க. இப்போ ராஜராஜனுடைய மகளும் விமலாதித்தனின் மனைவியுமாக குந்தவை நங்கையார் வந்து பைரவருக்கு 10 களஞ்சு 1 மஞ்சாடி 2 மா வழங்குறாங்க, அதாவது தங்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் குடிங்கை என்னும் கல்லால் அளந்த பொன்னின் எடை, இப்போ கல்வெட்டுக்கு வரும், 220 களஞ்சால் செய்த ஸ்ரீவத்சம் ஒன்றினால் முகம் ஒன்றும் தகடு 12 இடைக்கட்டு 12 கள்ளிப்பூ 36 தவளைவாய் ஒன்றும் சவக்கம் ஒன்றும் சவக்கத்தில் தாலி 3னால் படுக்கன் 27 கள்ளிப்பூ 30 முத்தில் கோத்த மாங்காய் 2 அரசிலை ஒன்றும் தகட்டுக்குள்ளே 4 ஆக குடிங்கே கல்லால் நிறைய பொன் 40 களஞ்சும்
ஊர்த்தும கேசமும் உட்பட திருமுடி ஒன்றால் பொன்னிருப்பத்திரு களஞ்சும் ஆக பொன் 220 களஞ்சும். இப்போ விளக்கத்துக்கு வரும். இப்போ வந்து யார் கொடுக்குறாங்கன்னா, விமலாதித்தனின் மனைவியும் ராஜராஜனோட மகளும் ஆகிய குந்தவை கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள். 212 களஞ்சு பொன்னால் செய்யப்பட்ட பொறிக்கப்பட்ட வத்சம். வத்சம்னா சிலையோட மார்பு சிலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மார்பு பக்கத்தில் சின்னம் பொறிப்பாங்க, அது பேர் வத்சம். அது ஒன்றும், முகப்பகுதி ஒன்றும், பொன்னால் செய்யப்பட்ட தகடு ஒன்று செய்கிறாங்க. அது வந்து மொத்தம் எவ்வளோன்னா 12 செய்கிறாங்க. அப்புறம் இடைக்கட்டுனா இடுப்பில் அணிகிற ஆபரணம், அது ஒரு 12ம், கள்ளிப்பூ என்ற பூ அமைப்பில் உருவாக்கப்பட்ட பொற்பூக்கள், அது மொத்தம் 36. அப்புறம் தவளவாய்னா அது காலில் அணிகிற ஆபரணம், சரிங்களா, அது ஒன்றும், சதுர வடிவ வைரத்திலான ஆபரணம், அது பேர் சவக்கம்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும், அந்த சவக்கத்தின் மூலம் தாலி 3ம், அம்மனுக்கெல்லாம் தாலி செய்வாங்களே அந்த தாலி 3ம், படுக்கன் அப்படின்னா முரசு போன்ற ஆபரணம் 27ம், கள்ளிப்பூ 30ம், முத்துக்களால் செய்யப்பட்ட மாங்காய் 2ம், அரசிலை அதாவது இதய வடிவ ஆபரணம் 1ம். இப்போ நம்ம அடுத்து வரும். அடுத்து வந்து இப்போ அரசிலை பார்த்தோமா, தகடுகள் 4ம். ஆக இவை அனைத்தையும் இப்போ கிடைச்ச எல்லாத்தையும் குடிங்கை என்னும் கல்லால் வெட்டித்து, குடிங்கைன்னு ஒரு கல், அதுதான் தங்கத்தை அறுக்கிறதுக்கானது, வெட்டி அதுலேருந்து கிடைச்ச 40 களஞ்சு இது, அது வந்து 216 கிராம், அதையும் தலையில் வைக்கும் கிரீடத்தின் ஒன்றின் எடை வந்து 182 களஞ்சு, ஆக மொத்தம் 220 களஞ்சு பொன் வருது. அது 1188 கிராமுக்கு சமம். இப்போ கல்வெட்டோட கடைசி பகுதி கொண்டோம். விமலாதித்த தேவர் மகாதேவியார் குந்தவை நங்கையார் இத்தேவர் கை கொடுத்த திருவைரப்பட்டிகை ஒன்றினால் தவளைவாய் 2ம், படுக்கன் 8ம், கள்ளிப்பூ 7ம், அரசிலை 1ம், கொக்குவாய் 1ம் உட்பட பொன் 49 களஞ்சே முக்காலை மஞ்சாடியும் 2ம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார் நடுவில் பிள்ளையார் மாதேவடிகளார் இத்தேவர்க்கை கொடுத்த மினுக்கன் வளையில் 2னால் பொன் 49 களஞ்சே 7 மஞ்சாடியும் குன்றியும் மேற்படியாரே வரக்காட்டின பொன் அரை களஞ்சை அரைக்காலினால் செய்த பொற்பு ஒன்றினால் பொன் அரை களஞ்சை அரைக்கால். இந்த கல்வெட்டே பார்த்தீங்கன்னா இந்த 3 அரசியர் கொடுக்கக்கூடிய ஆபரணங்களை குறித்து தான் வருது. ஒன்று ராஜராஜனோட மனைவி, இன்னொன்று அவருடைய 2 மகள்கள், அவங்க 2 பேருமே அரசிகள், அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, இப்போ நம்ம கல்வெட்டுக்கு விளக்கத்துக்கு வரும். மேலும் பைரவருக்கு, அந்த பைரவருக்கு வந்து வைரத்தால் செய்யப்பட்ட பட்டிகைனா கச்சம்னு சொல்லுவாங்க, அது 1ம், தவளைவாய் அது மறுபடியும் காலில் அணியும் ஆபரணம் 2ம், படுக்கன் முரசு போன்ற ஆபரணம் 8ம், அப்புறம் கள்ளிப்பூ முன்னாடி பார்த்தோம்ல அது 7ம், அரசிலை அதான் இதய வடிவ ஆபரணம் 1ம், கொக்குவாய், இந்த கொக்குவாய்ங்கிறது வந்து கொக்கு வாய் போலவே ஒரு ஆபரணம் செஞ்சுருப்பாங்களாம், அது 1ம் என அனைத்து பொன்னின் எடைனா வந்து வெயிட்டு எவ்வளோனா 49.25 களஞ்சு, அது வந்து 268.65 கிராம் சமம். அப்புறம் 2 மஞ்சாடி பொன்னுனா தங்கம், இதை குந்தவை தேவியார் வழங்கியுள்ளார். யார்? ராஜராஜ சோழனுடைய மகள். இந்த குந்தவையும் அவருடைய அக்கா குந்தவையும் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது, இது வேற குந்தவை, அவங்க வேற குந்தவை. சரி, அடுத்து மாமன்னர் ராஜராஜனோட 2வது மகள்னு பார்த்தோம்ல மாதேவடிகளார், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைரவருக்கு கொடுத்த மின்னும் வளையல் கொடுக்குறாங்க, அது 2 கொடுக்குறாங்க, அதோட எடை வந்து 49 களஞ்சு 264.6 கிராம் 7 மஞ்சாடியும், அந்த மேற்கூறிய 49 களஞ்சு 7 மஞ்சாடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கிடச்ச தங்கத்துலேருந்து ஒரு அரை களஞ்சு பொண்ணு எடுக்கிறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு அரை களஞ்சு தங்கம் எடுக்கிறாங்க, அதை 8ல் 1 பங்காக்கி அதில் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட பூ செய்கிறாங்க, தங்கத்திலே செய்கிற ஒரு பூ செய்கிறாங்க, அதை இந்த தேவியார் அதாவது இந்த மாதேவடிகளார் வந்து பைரவருக்கு கொடுக்குறாங்க. இந்த கல்வெட்டு மொத்தமே பார்த்திங்கன்னா 2 விஷயத்தை தெளிவாக சொல்கிறது. உலகமாதேவியாரை பற்றியும் சொல்லுது, முக்கியமாக மாதேவடிகளாரை பற்றி சொல்லுது, அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. இக்கல்வெட்டு மூலம் மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு குந்தவைன்ற மகள் மட்டும் இல்லாமல் மாதேவடிகள் என்ற மகளும் இருந்துள்ளார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அப்படி பார்க்கும்போது ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் 4 பசங்க இதுலேருந்து வராங்க. ராஜேந்திர சோழன், எரிவழி கங்கை கொண்ட சோழன், அவர் இன்னொரு மகன், இப்போ 2 மகள், மொத்தம் 4 பசங்க வராங்க. அதே போல் மாமன்னர் ராஜராஜ சோழனின் முதல் மனைவியானவர் உலகமாதேவி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதோட அந்த கல்வெட்டு முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு வந்து ஐப்பசி சதய விழா, நாளைக்கு தான் விழாநாயகன் மாமன்னர் அருண்மொழிவர்மன் ஆகிய ராஜராஜ சோழனுக்கு விழா கொண்டாட போகிறோம், பண்டிகையாக கொண்டாட போகிறோம். அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்.
அவர் சொல்கிற கல்வெட்டில் சொல்கிற மாதிரி தான் இவரோட புகழ் வந்து சூரிய சந்திரன் உள்ளவரை சந்திராதித்தவள் வரை நிலைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப மன மகிழ்வாக இருக்குது. நாளைக்கு இன்னும் நிறைய கல்வெட்டு தகவல்களை காணொலியாக போடுறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.